ஹலோ யூஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட Mi 10 Pro அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி தான். நான் உங்கள் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஷாமி இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் லான்ச் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் Mi 10 Pro. சரிங்களா, இது Mi 10 மீனாலே அது ரெட்மி, இது எல்லாமே ஒரே மீ தான். எல்லாமே இந்த ஷாமியோட சப் பிரான்ச்சஸ் தான். சரிங்களா, இதுலேயும் MIUI தான் ரன் ஆக போகுது. இதில் Android 10 மேலே MIUI 11 ஸ்கின் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஸ்பிளே. சரிங்களா, 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. சரிங்களா, இதோடைய பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1200 nits பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5:1 அப்படிங்கிற கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, PCI P3 கலர் கேமெட், இதெல்லாம் ரொம்ப சூப்பரான டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டை பார்த்திங்கன்னா 180 Hz கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேம் விளையாடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். அப்போனா கன்ஃபார்மாக ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865. சரிங்களா, 865 இருக்குது. இதில் 12 GB ஆஃப் LPDDR5 RAM. DDR5 RAM எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரேமும் சரி, ஸ்டோரேஜும் சரி, ரொம்ப டாப் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. 512 GB, அதாவது UFS 3.1 ஸ்டோரேஜ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் டைப் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதால் நம்ம ஆப் ஓப்பனிங் டைம்லேருந்து கேமுடைய கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் கேமரான்னு வந்திங்கன்னா இவங்க குவாட் ரியர் கேமரா செட்டப் வச்சுருக்காங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு கேமரா பார்த்திங்கன்னா 108, அதாவது 108 மெகா பிக்சல் கேமரா. சரிங்களா, இதில் 8 எலமெண்ட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1/1.33 இன்ச்சஸ் சென்சார் சைஸ், ரொம்ப பெரிய ஒரு சென்சார் சைஸ். OIS சப்போர்ட் கூட இருக்குது. இதனால் நம்ம ஸ்டெபிளான ஃபுட்டேஜ்லாம் எடுக்கலாம். இதுக்கு அசிஸ்டண்ட்டாக 20 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோடைய அபேச்சர் பார்த்திங்கன்னா f2.2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதால் நம்ம 117 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் f2.2 லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ். இதில் 10x ஜூம் போகலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் OIS சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, இதுலேயே ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ ஒரு கேமரா செக்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதாவது இத்தனை மார்க்குன்னு சொல்லிட்டு. இதில் ஷாமியோட 10 Pro ரொம்ப ஹையஸ்டான ஸ்கோர் பண்ணியிருக்கு DxO மார்க்கில். அதனால் ஃபோட்டோ கேமராக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Mi 10 Pro ரொம்ப சூப்பரான ப்ரோ. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ரி தாறுமாறான பேட்ரி, அதாவது 4500 mAh பேட்ரி, 50 வாட் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட். சரிங்களா, 50 வாட் சார்ஜர். சரிங்களா, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்னா வயர்லெஸ் சார்ஜிங் மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் 30 வாட் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங். சரிங்களா, 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இதுதான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ரிவர்ஸ் சார்ஜிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு ஒயர்லெஸ், அதாவது இந்த ஃபோனை வச்சு இன்னொரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற ஃபோனுக்கு நம்ம சார்ஜ் ஏற்றலாம். சரிங்களா, அதுதான் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங். இதுவும் 10 வாட் கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இன்னொன்று இதில் ரொம்ப மெயினான விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து Wi-Fi 6ம் இதில் இருக்குது. Wi-Fi 6 Bluetooth 5.1 சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஹெவியான ஃபோன். அதாவது 208 கிராம்ஸ் இருக்குது. நிறைய 8 வருது. அதாவது 208 கிராம்ஸுக்கு இதோடைய வெயிட். சரிங்களா, கடைசியாக இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
எப்படின்னா ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை தான் இருக்கும். ஆனால் பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா சைனாவில் 5000 யுவான்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா மதிப்பில் 50,000 அதாவது பேஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 8GB + 120 என்னது 256GB 8 + 256GB வேரியண்ட்டு 50,000 12 + 256GB மாடல் பார்த்திங்கன்னா 5500 யுவான்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் மதிப்பில் 55,000க்கும். இன்னொரு வேரியண்ட் இருக்குது, இதுதான் ரொம்ப ரொம்ப டாப் வேரியண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB ஸ்டோரேஜ். இது பார்த்திங்கன்னா 6000 யுவான்ஸ், அதாவது 60,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டிஸ்பிளே வேறு லெவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, அடுத்தது இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, 90Hz சப்போர்ட் இருக்குது. ப்ராசஸர் லேட்டஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் 865. ஃப்ரண்ட் கேமரா 20 மெகாபிக்சல். ரியர் கேமரா குவாட் கேமரா செட்டப் 108 + 8 + 12 + 20 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB இல்லைனா 12GB. சரிங்களா, ஸ்டோரேஜ் 128GB 256GB 512GB ஸ்டோரேஜ் இருக்குது. பேட்ரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்ரி இருக்குது. இதில் 50W ஒயர் சார்ஜர் சப்போர்ட்டும் 30W ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் 10W ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, OS பார்த்தீங்கன்னா Android 10 மேலே MIUI 11 தான். ரெசல்யூஷன் 1080x2340. இது ஒரு நல்ல ஃபோன் தான். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.